அன்பு தன்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் எங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். வெரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். விஞ்சோதி மின்ன வாங்கூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். விஞ்சோதி மின்ன வாங்கூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas. இவ்வுலகின் பாவம் எல்லாம் போக்கவே விண்ணை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. இவ்வுலகின் பாவம் எல்லாம் போக்கவே விண்ணை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. உலகாலும் இம்மானுவேலனே, உன்னாமம் அதிசயமானதே, போற்றி பாடுவோமே. உலகாலும் இம்மானுவேலனே, உன்னாமம் அதிசயமானதே, போற்றி பாடுவோமே. Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷுவால மேரி கிறிஸ்துமஸ். இந்த நாளிலும் மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையிலே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெய்யான கிறிஸ்துமஸை நாம் செலிபிரேட் பண்ணும்பொழுது நம்மோடு இணைந்து கர்த்தரும் மகிழ்ந்து களி கூறுகிறவராய் இருக்கிறார். எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாவிகளாகிய நம்மை ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றாவிட்டால், அதாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாமல் நாம் கிறிஸ்துமஸை எவ்வளவு செலிபிரேட் பண்ணினாலும், எத்தனை கேரல்ஸ் பாடினாலும், எவ்வளவு அழகான ஆடைகளை வாங்கி நாம் உடுத்தினாலும், அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல என்பதை இந்த காலை வேளையிலே நான் அன்போடு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். பாவத்திலே விழுந்து கிடந்த மனு குலத்தை மீண்டும் தூக்கி எடுப்பதற்காக அவர் வந்தார் என்று லூக்கா 19:10 நாம் வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுக்குலம் பாவம் செய்த பொழுது கர்த்தரை விட்டு விலகி போனது. ஆண்டவர் மனுக்குலத்தை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தராகிய தேவன் அன்பு கூர்ந்தார் அல்லவா? அந்த அன்பின் பரிசாக இயேசுவை இன்றைக்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:46 நாம் வாசிக்கிறோம், இயேசு உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அவர்தான் வெளிச்சம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில வருகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் இருளில் இருக்கிறான், அவன் ஆண்டவரை அறியாது இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது அந்த தெய்வீக வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கை தலை கீழாய் மாற்றி போடுகிறது. பாவத்திலே கிடந்து பாவங்களை விட முடியாமல் தற்கொலைக்கினராய் ஓடின என்னை 92ஆம் வருஷம் ஜனவரி 14 ஒரு வாலிபர் கூட்டத்திலே என் ஆண்டவருக்கு நான் என்னை அர்ப்பணித்து என்னை தேடி வந்த இயேசுவை என் சொந்த இரட்சகராய் எனக்குள்ளே நான் ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் என் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறியது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருளிலே கிடந்த என் வாழ்க்கை என் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றி இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரே.
தேவ பிள்ளைகளே, இயேசு வந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி கொண்டேன். உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? எப்படி சரித்திரம் கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பின்பு என்று இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் ரட்சிப்பு. யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம், அன்றியும் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். அந்த வசனத்தை கவனியுங்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை பார்த்து ஜெபிக்கிறவர்கள் அல்ல, அவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்ல, அவரை நோக்கி பாட்டு பாடுகிறவர்கள் அல்ல, அவரை நோக்கி இசை வாசிக்கிறவர்கள் அல்ல, அவரை உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பரலோகத்தின் பிள்ளைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றிக்கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். நித்திய ஜீவனாக இயேசு நமக்குள்ளே வருகிறார். அதற்கு பிறகு ஒரு நாள் நம்மை தேவ ராஜ்யத்திற்கு அவர் அழைத்துக் கொண்டு போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உங்கள் பெயரும் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த காலைகளில் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸை செலிபிரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக பரலோகம் உங்களோடு மகிழ்ந்து களி கூறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த நாளிலே கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போம். இயேசு ஏன் வந்தார் என்று நம் நண்பர்களுக்கு நாம் அதை சொல்லுவோம். நம் வீட்டு அருகில் உள்ள நம்முடைய நண்பர்களுக்கும் அதை நாம் அறிவிப்போம். கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வோம். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு இந்த நாளில் உங்களால் முடிந்த நல்ல உதவிகளை செய்து அவர்களுக்கும் இயேசுவை குறித்து சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற மாபெரும் உதவி. இந்த நாள் சுவிசேஷம் அறிவிக்கிற நாள். யாரும் இந்த நாளில் உங்களை எதிர்த்து பேசவே மாட்டார்கள். எல்லாரிடத்திலும் நீங்கள் இயேசுவின் அன்பை இன்றைக்கு தாராளமாய் சொல்லலாம். மனதார ஏற்றுக்கொள்வார்கள். ஜெபத்தோடு செய்யுங்கள். கர்த்தர் இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை செலிபிரேட் பண்ணுங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, உடைய அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய அன்பு பிள்ளைகளை தேவன் ரட்சித்து பாவங்களை விட்டு என் ஆண்டவர்களை சுத்திகரித்து கழுவி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிக் கொள்வீராக. யாரெல்லாம் இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று உண்மையாய் அழைக்கிறார்களோ உள்ளங்களுக்குள் இன்றைக்கு என் ஆண்டவர் பிறப்பீராக. வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுவதாக. அல்லேலூயா. தற்கொலைக்கு நேராய் அவர்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கலாம். வாழ்க்கை வெறுத்து போய் இருக்கலாம். வாழவே பிடிக்கவில்லை என்று இருக்கலாம். இருண்டு கிடக்கிற வாழ்க்கை, ஐயோ இந்த பாவத்தை விட முடியவில்லையே, எந்தான் நான் இப்படி இருக்கிறேனோ என்று தங்களை தாங்களே நொந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இருளில் இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு வெளிச்சம் அவர்கள் மேல் இறங்குவதாக. இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வசனம் அவள் வாழ்க்கையை நிறைவேறும்படி நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாழ்க்கை பிரகாசமாய் மாறட்டும். துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். உடைய வெளிச்சம் உடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுவதாக மனதார நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும். உடைய பிரயாணங்களில் உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த நாளை முடிக்க தேவ கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்வதாக. நீரபடி ஆசீர்வதிக்கிற உடைய அன்புக்காக கோடி ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wish you all a Merry Christmas. God bless you.